சற்றுமுன் வெளியான தகவல். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்வு எப்போது? அகவிலைப்படி அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி குறித்த அறிவிப்பு இந்நேரம் அறிவிக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் இந்த வாரம் இறுதிக்குள் இதற்கான அறிவிப்பு வெளியாகலாம் என்று கூறப்படுகிறது. கடந்த அக்டோபர் மாதம் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படி உயர்த்தப்பட்டது. அப்போது அகவிலைப்படியை 3% உயர்த்தி முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார். பொதுவாக மத்திய அரசு எவ்வளவு அகவிலைப்படி உயர்த்துகிறதோ அதே அளவிற்கு தான் தமிழ்நாடு அரசும் ஊழியர்களுக்கும் அகவிலைப்படி உயர்த்தப்படுவது வழக்கம். கடந்த அகவிலைப்படி உயர்வு அறிவிப்பு 2024ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து அமல்படுத்தப்பட்டது. இந்த முறை மத்திய அரசு சார்பாக 2% உயர்வு என்பது நிலை 1 அரசாங்க ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் ரூபாய் 360ஆக இருக்கும். அதாவது ரூபாய் 360 சம்பளத்தில் உயரும் என்று அறிவிக்கப்பட்டது. இதே அளவு அல்லது 3% அகவிலைப்படி உயர்வு அறிவிப்பு வெளியாகும் வாய்ப்புகள் உள்ளன. 7வது ஊதிய குழுவின் கீழ் மத்திய அரசு ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் நிலை 1 ரூபாய் 18,000ஆக நிர்ணயிக்கப்பட்டது. இவர்களுக்கு 360 ரூபாய் அகவிலைப்படி உயர்வு இருக்கும். ஜூலை முதல் டிசம்பர் 2024 அகவிலைப்படி 3% அதிகரித்து 53%ஆக உயர்த்தப்பட்டது. தற்போது இதில் மேலும் 2% உயர்த்தப்பட்டு 55%ஆக அதிகரிக்கப்பட உள்ளது. இதன் மூலம் நாடு முழுக்க பல கோடி ஊழியர்களின் சம்பளம் உயரப்போகிறது. இதோடு அரியர் தொகை தொடர்பான விளக்கமும் தற்போது வெளியாகி உள்ளது. ஜனவரி முதல் மார்ச் வரையிலான 3 மாதங்களுக்கு மட்டும் அரியர் தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. அதாவது 1080 ரூபாய் வரி இவர்களுக்கு அரியர் தொகை கிடைக்கும். இதை பின்பற்ற வேண்டாம் என்று ஸ்டாலின் நினைப்பதாக கூறப்படுகிறது. அரசு ஊழியர்கள் ஏற்கனவே அரசு மீது அப்செட்டில் இருக்கின்றனர். கடந்த 2 முதல் 3 தேர்தல்களாக அரசு ஊழியர்கள் ஆளும் திமுக பக்கமும் நிற்கவில்லை. அரசு ஊழியர்கள் சம்பளம் குறைவாக இருப்பதாக புகார்கள் வைக்கப்படுகின்றன. இப்படிப்பட்ட நிலையில் அகவிலைப்படியில் வெறும் 2%ஐ உயர்த்தினால் அது அரசு ஊழியர்களை மேலும் அப்செட்டாக்கவும், இதனால் அரசு ஊழியர்கள் மனம் குளிரும் விதமாக அவர்களின் சம்பளத்தை கூடுதலாக உயர்த்தும் வகையில் அகவிலைப்படி சதவிகிதம் கூடுதலாக அதிகரிக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதாவது பொதுவாக மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி எவ்வளவு வழங்கப்படுகிறதோ பொதுவாக அதே தொகைதான் மாநில அரசு ஊழியர்களுக்கும் வழங்கப்படும். பொதுவாக மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளத்தை விட மாநில அரசு ஊழியர்களின் சம்பளம் குறைவு. இந்த சம்பளம் மேலும் குறையாமல் இருக்க அகவிலைப்படி உயர்வு எப்போது மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையாக வழங்கப்படும்? அதாவது அவர்களுக்கு 3% உயர்த்தப்பட்டால் மாநில அரசு ஊழியர்களுக்கும் அதே அளவு உயர்த்தப்படும். கடந்த சில தினங்களுக்கு முன் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி மற்றும் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு அகவிலைப்படி நிவாரணம் TR 2%
உயர்த்தப்படுவதாக மத்திய அரசு அறிவித்து உள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு எப்போது அகவிலைப்படி உயரும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. மத்திய அரசு சமீபத்தில் அகவிலைப்படியை உயர்த்தியதன் மூலம் நாடு முழுக்க பல கோடி ஊழியர்களின் சம்பளம் உயரப்போகிறது. இதோடு அரியர் தொகை தொடர்பான விளக்கமும் தற்போது வெளியாகி உள்ளது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதுவரை அகவிலைப்படி உயர்த்தப்படவில்லை. ஆனால் இதில்தான் முதல்வர் ஸ்டாலின் முக்கியமான பார்முலா ஒன்றை உடைக்க உள்ளாராம். அதாவது பொதுவாக மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளத்தை விட மாநில அரசு ஊழியர்களின் சம்பளம் குறைவு. அதேபோல இந்த சம்பளம் மேலும் குறையாமல் இருக்க அகவிலைப்படி உயர்வு எப்போது மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையாக வழங்கப்படும் அதை ஸ்டாலின் உடைக்க உள்ளாராம். இந்த முறை 2% பதில் கூடுதலாக அகவிலைப்படி உயர்த்தப்படலாம் என்கிறார்கள். அதாவது மத்திய அரசின் பார்முலாவை பயன்படுத்தாமல் அவர்களின் பிட்மெட் காரணியை பயன்படுத்தாமல் அகவிலைப்படியை உயர்த்த தமிழக அரசு ஆலோசனை செய்து வருகிறதாம். அது மட்டுமில்லாமல் சரக்கு ரயிலில் வந்த 2.5 டன் ரேஷன் அரிசி. ஆந்திராவில் இருந்து பொள்ளாச்சிக்கு சரக்கு ரயிலில் வந்த 2.5 டன் ரேஷன் அரிசி உடுமலை நுகர்பொருள் வாணிப கழக குடோனுக்கு கொண்டு செல்லப்பட்டது. பொள்ளாச்சி ரயில்வே ஸ்டேஷனில் சரக்கு ரயில் நின்று செல்வதற்கு தனி இடவசதி உள்ளது. இங்கு வெளி மாநிலங்களில் இருந்து சரக்கு ரயில் வழியாக மக்காசோளம், கோதுமை, அரிசி உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு வரப்பட்டு அதனை லாரிகள் வாயிலாக உரிய இடத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அதில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் ஆந்திராவில் இருந்து 46 இணைப்பு பெட்டிகளுடன் சரக்கு ரயில் வாயிலாக திருப்பூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட ரேஷன் கடைகளுக்கு விநியோகம் செய்ய 2.5 டன் ரேஷன் அரிசி கொண்டு வரப்பட்டன. அவை 100க்கும் மேற்பட்ட லாரிகளில் உடுமலையில் உள்ள குடோனுக்கு கொண்டு செல்லப்படுகிறது என அதிகாரிகள் தெரிவித்தனர். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்து பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே